அவங்க தப்பாக நினைப்பாங்க. அவங்க ஒரு சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகுது பொண்ணு. சரியா மருது? மருது அவன் மகள் சொல்கிறான் பார். என்ன சொல்கிறாங்க? நான் ஓட்ட உனக ஹோட்டலில் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களா வெயிட் பண்ணுறேன்னு சொல்லலாமா? பார்க்க நினைப்பாங்க, எந்த ஹோட்டல் இருக்கிறாரு, இவர் யார், அண்ணியா அண்ணியா போகிறாங்க, தப்பாக நினைப்பாங்க இல்லையா? ஒன்றும் சொல்லக்கூடாது மருது. நீ தப்பாக பேசலை. அண்ணன் என்ன சொல்லுது பாரு. ஓட்ட உன காத்திருக்கிறேன்னு வான்னு சொன்னோம். எப்படி இது சொல்லக்கூடாது? அப்படி பேசாதீங்கன்னு சொன்னீங்க. ஏமா மருது, அவங்க என்ன சொல்கிறாங்க? அதுபோல் பேசாதீங்க, ஹோட்டலில் இருக்கிறேன் அங்கே இருக்கேன் வா உனக்கு காத்துங்க அப்படி பேசாதுன்னு சொன்னாங்க மகளே. ஆ வருகிறார் வருகிறார் என் நண்பர். அப்படி சொல்லலாம். அப்புறம் எப்படி பொண்ணு? வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை இந்த நேரில் பார்த்து. பல வருடங்களாக விட்டது. ஆமாண்ணா, ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? நானும் இப்ப யார் லைவுக்கு சரியா கேக்குதா நான் பேசுறது? கேக்குது கேக்குது. கார்த்திகே, இவர்தான் நம்முடைய என்ன சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வலது கையை தான் காட்டுறேன், இடது கை மாதிரி தெரியுது. இதுதான் இடது கை. வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா. மருது தப்பான செயல். வெளியே இருந்து பார்ப்பவர்கள். என்னுடைய நண்பர். வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கம். யாரு தப்பா பேசுறதுண்ணே? கார்த்திக் நண்பா, நான் தப்பா பேசவில்லை அப்படின்னு. அட அதெல்லாம் விடுங்க, தூக்கி போடுங்க. அந்த கமெண்ட்லாம் அழிச்சிருங்க. ஏதாவது புதுசா பேசுங்க. நண்பா வந்து பார், படகநாயகம் வந்திருக்கிறார் பார். மறுபடியும் பேசுங்க மருது. ரொம்ப நாளாச்சுண்ணா. இப்போ என்ன சொல்றது, இப்ப நீங்க அன்னைக்கு பேசும்போது கூட எனக்கு டக்குன்னு ஞாபகமே இல்லைண்ணே. அது என்ன சொல்றது, நான் போன் பண்ணி பேசுறேன். கார்த்திக் நண்பா, இனிமேல் எந்த லைவுக்கு வந்தா மருது அப்படி சொல்லக்கூடாது மருது. மருது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்றாங்க? அட இது என்ன சொல்றது, இப்போ இது நிறைய பேர்கிட்ட இருக்குதுண்ணா. ராஜுலண்ணா, இப்ப இந்த மாறி இருக்காரு. நான் இட்லி தானே சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. ஓ, வேலை எப்படி போகுது? சொல்லுங்க, பேசுங்க. கமெண்ட் படிங்க, கமெண்ட் படிங்க. நல்லா போ. திருவண்ணாமலைக்கு வரணும்னு நினைப்போனா மருது. மருது அப்படி சொல்லக்கூடாது. வடகநாயகம் சொல்றாங்க அனன்யா.